लक्ष्मी सविभ्रमालोकसुभ्रो विभ्रमचक्षुषे चक्षुषे सर्वलोकानां मङ्गलम् स्वतः सर्वविदे सर्वशक्तये सर्वशेषिणे across the country with over 200,000 patients treated and 30,000 are the mother's voice for the first time. Thank you very much. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திருநங்கைக்கு வந்து உங்களை பார்த்த உலகம் சிரிக்கும், உங்களுக்கு மதிப்புக்குரிய இடம் கிடைக்காது, நீங்கள் தவறான முடிவு எடுக்கிறீங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் மதிப்புக்குரிய இடம் இல்லைன்னு சொல்லும்போது, நான் பட்ட போராட்டங்கள், நான் கண்ட நிறைய பிரச்சனைகள் பார்த்து நான் நினச்சேன், தைரியமாக இருந்தால், கண்ணியத்தோடு நம்ம செயல்பட்டால், துணிச்சலோட தன்னம்பிக்கையோட செயல்பட்டால் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு மதிப்புக்குரிய இடம் கிடைக்கும். நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்காக நான் போராடும் போது, அது ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸாக இருக்கட்டும், பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களாக இருக்கட்டும், பொதுவாகவே ஸ்டிக்மான்றது நிறைய நம்ம சொசைட்டியில் இருக்குது. உங்களை பார்த்தா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க, இது மூடி மறைக்கி வச்சிடலாம், இது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு ஃபேமிலிஸே இதுக்காக பேச மாட்டேங்கிறாங்க. அது படித்தவங்களாக இருக்கட்டும், படிக்காதவங்களாக இருக்கட்டும், கிராமத்துலேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை சிட்டிலேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், சைல்டு அப்யூஸ், சைல்டு ரைட்ஸ்ன்றது நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. த ஓனர்ஸ் ஆஃப் ஷேமிங் இஸ் ஆன் த விக்டிம். அந்த யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மேலே தான் நிறைய மீடியாவாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டியாக இருக்கட்டும், அவங்களோட ஃபோட்டோ போடுறது பேப்பரில், அவங்களோட ஃபோட்டோ நியூஸில் போடுறது. ஆனால் குற்றம் செஞ்சவங்க மூஞ்ச மூடிக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க யாருன்னே கொஞ்ச நாள் மறந்துடும். ஆனால் சில கேஸ் எடுத்து பார்த்திங்கன்னா, சைல்டு அப்யூஸ் விக்டிம்ஸ் தான் நிறைய அவங்கள சுற்றி தான் ஒரு டயலாக் இருக்குது, அவங்கள சுற்றி தான் ஒரு என்ன சொல்கிற ஒரு தப்பான பார்வை இருக்குது. பேரண்ட்ஸ் சரியாக வளர்த்துருக்க மாட்டாங்க. ஐநாவரம் கேஸ் நான் டீல் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, பேரண்ட்ஸ் சரியாக இருந்திருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு ஏன் அவ்வளோ மேக்கப் போடுறாங்கன்னு. குழந்தை அது பிடிச்சி ஒரு விஷயம் அவங்க ஒருத்தவங்களோட பழகினாலுமே, குழந்தைன்னு வந்தப்போ யாருமே அவங்க தவறாக பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு தவறான காட்சிகள் காட்டக்கூடாது. அந்த மாதிரி நான் நினைக்கும் போது ஹியூமனிடேரியன் அவார்ட்ஸ் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் குழந்தைங்களுக்காக நம்ம ஏன் பேசக்கூடாதுன்னு 6 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு வருடமும் குழந்தைங்களுக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ, குழந்தைங்களுக்காக யார் அவங்களோட கவனத்தை, அவங்க டைமை, அவங்களோட பணத்தை செலவு பண்ணி பசங்களுக்காக, குழந்தைங்களுக்காக என்ன நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க நம்ம அவார்ட் பண்ணுறோம். இங்கே கௌதமி அவர்கள், காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் அவங்களோட டைமை ஒதுக்கி இன்றைக்கி நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் என் குமார் அவர்கள் சன்மார்க் குரூப்லேருந்து, அவங்க ஒரு $1 பில்லியன் டர்ன் ஓவர் கம்பெனியாக இருந்தாலுமே மதுரம் நாராயணன் ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு, மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அம்மா அப்பாவால் கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு அவர் ஷெல்டர் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த அவார்ட்ஸ் நடத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த உலகத்துலேயும் நம்ம சமுதாயத்துலேயும் நம்ம நிறைய விஷயங்களுக்காக போராடுறோம், நிறைய விஷயங்களுக்காக போராட வேண்டிய இருக்குது. தினசரி வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகள், வேலை வாய்ப்புகள், வறுமை, கொடுமைகள் எத்தனையோ இருக்குது. எல்லாமே நியாயமான போராட்டங்கள் தான், நம்ம எல்லோரும் குரல் கொடுத்து போராட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் எல்லாத்தை விட முக்கியமானது நமக்குள்ளே இருக்கிற அந்த
சின்ன ஜீவன்கள், அதாவது ஒரு சொந்தமான ஒரு குரல் இல்லாத, உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத, மனிதர்களை பற்றி ஒன்றும் புரிதல் இல்லாத நம்மளுடைய குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டிய முதல் கடமை நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இறங்கி களத்தில் இறங்கி குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, எங்கே பாலியல் துன்பத்துக்கு ஆளாகிறாங்களோ, எத்தனையோ விதத்தில் அவங்க கஷ்டப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை, நரகத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நமக்குள்ள ஒரு சில பேர் போராளிகளாக செயல்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களில் ஒரு முதல் இடத்துல இருந்து போராடுறவங்க அப்சரா அவர்கள். அவங்கள எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவங்க எப்படி வாழ்க்கையில் தன்னுடைய இடத்துக்கு தன்னுடைய அடையாளத்தை சமுதாயத்தில் பதிவு பண்ணுறதுக்காக எப்படி போராடி இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஆனால் எவ்வளோ ஒரு தன்மானத்தோடு நிற்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே தைரியம், அதே தன்னம்பிக்கை, அதே பலம் குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காக இன்றைக்கி அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதில் நான் மட்டும் இல்லை, இந்த காட்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே நின்று குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச விதத்தில் அந்த குழந்தைங்களுக்காக போராட வேண்டிய கடமை இருக்குது. தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ தகவல்கள் நம்ம நியூஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் டிவியில், சோஷியல் மீடியாவில். ஒன்றுமே ஜஸ்ட் ஒரு நியூஸாக மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு உயிர், ஒரு சின்ன அப்பாவி, உலகத்திலேயே இன்னும் வாழ ஆரம்பிக்காத ஒரு உயிர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக நம்மளால் முடிஞ்சது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி வலியுறுத்துகிறேன். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் ஹியூமனிடேரியன் அவார்ட்ஸ்க்கு என்னை இன்வைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி எதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க, நம்ம அப்படி என்ன தான் நம்ம சொசைட்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அண்டு எந்த விதமான ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் இல்லாமல் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு அப்படி ஒரு புரிதல் உண்டாக்கிறதுக்காக அப்சராவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்கிறேன். அவங்கள எனக்கு ஒரு 15 இயர்ஸாக தெரியும். அவங்க என்ன ஸ்டேஜில் இன்வைட் பண்ணும்போது பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார் அப்சரா தான். அவங்க இந்த சொசைட்டிக்காக பண்ணுறது இங்கே நேரில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கப்புறமாவும் என் மூலியமாக என்னால் என்ன பண்ண முடியுமோ, அது சின்னதாகவும் இருக்கட்டும் பெருசாகவும் இருக்கட்டும், கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்சராவுக்கு இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.